ஆனால் மனித இனத்தை சிறந்த படைப்பாக படைத்துவிட்டு அல்லாஹ் சிலருடைய உள்ளங்களும் சிலருடைய வாழ்க்கை வழிமுறைகளும் இருக்கும் நிலையை பார்த்து இப்படி சொல்கிறார், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளத்தை கொண்டு அவர்கள் நல்லது கெட்டதை பிரித்தறிய மாட்டார்கள். வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் அழகாக இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு அவர்கள் நல்லதை பார்க்க மாட்டார்கள், படிப்பினைகளை பெற மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, ஆனால் அவர்கள் நல்லதை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். உலாஇக கல் அன்ஆம் பல் ஹும் அவல் என்பதாக சொல்கிறார். அவர்கள்தான் கால்நடைகளை போன்றவர்கள், அதை விடவும் மோசமானவர்கள். படைத்தது என்னவோ சிறந்த படைப்பு தான், ஆனால் மனிதன் எதை நோக்கி போக வேண்டும் என்ற நோக்கத்தை அவன் மறந்து விட்டதனால் என்னவாக அவன் மாற வேண்டும், எப்படி இருக்கிறான், எப்படி அவன் உருவாக வேண்டும் என்ற அந்த சிந்தனை அவன் உள்ளத்தில் இல்லை. அதை பார்க்கக்கூடிய பார்வை அவன் கண்களில் இல்லை. அது சார்ந்த விஷயத்தை கேட்கக்கூடிய பக்குவம் அவன் காதுகளில் இல்லை. அதனால் அவன் மனிதனாக பிறந்தும் அவன் மிருகமாக மாறிவிட்டான், அதை விடவும் மோசமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பொதுவாக மனிதனுடைய இயற்கை அமைப்பு, இயற்கை படைப்பு என்பது தீய குணங்களை, துர்குணங்களை கொண்டிருப்பதுதான். மனிதனுடைய இயற்கை அமைப்பு என்பது பாவத்திற்கும் மறதிக்கும் மத்தியிலே அவன் பிணைக்கப்பட்டிருப்பதுதான். இதுதான் மனிதனுடைய ஒரு நேச்சர். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். ஒரு அழகான ரொம்ப ஷார்ட்டான வேர்ட், குர்ஆனில் இருக்கக்கூடிய வேர்ட். ஆனால் அதை நாம் விவரித்து சொன்னால் எத்தனை நாட்கள் எடுத்தாலும் அந்த வார்த்தை விவரித்து முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ் உன் மீது எப்படி அழகாக ஆக்கி இருக்கிறானோ, அல்லாஹ் உனக்கு எப்படி தன்னுடைய அழகிய தன்மைகளை வெளியாக்கி கொண்டிருக்கிறானோ, அதை போன்ற அழகிய தன்மையை நீயும் வெளியாக்கி கொண்டிரு என்று அல்லாஹ் மனிதர்களுக்கு கட்டளை இருக்கிறான். எனவே மனிதனுடைய சிந்தனையும் புத்தியும் அவனுடைய குணமும் மூர்க்கத்தனமானதாகத்தான் இருக்கும். அதிலிருந்து அவன் கீழே கீழே போய் இன்னும் அந்த மூர்க்கத்தன குணங்களை, கேவலமான இழிவான குணங்களை அவன் அதிகரித்துக் கொண்டே போனால் அவன் மனிதனிலிருந்து கீழே இறங்கி மிருகமாக மாறி மிருகத்தை விட மோசமாக மாறிவிடுகிறான். அதிலிருந்து அவன் மேலே தன்னை எழுப்பிக் கொண்டு அவன் இன்னும் இன்னும் தன்னுடைய துர்குணங்களை விட்டு வெளியாகி நல்ல குணத்தின் பக்கம் வரும் பொழுதுதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மலக்குகளின் அந்தஸ்தை அடைந்து இறைவனுடைய நெருக்கமானவர்களுடைய பட்டியலில் போய் சேருகிறான். அல்லாஹ் நமக்கு என்ன அழகாக செய்து கொண்டிருக்கிறான். எந்த அழகை நாம் அல்லாஹ்விடமிருந்து பெற வேண்டும்? அல்லாஹு தஆலாவிடம் இருக்கக்கூடிய அஸ்மாஉல் ஹுஸ்னா, அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை நாம் பார்க்கும்போது அவனுடைய ஒவ்வொரு திருநாமங்களும் அவனுடைய அழகிய தன்மைகளை தான் வெளிப்படுத்துகின்றன. அவன் கருணையாளனாக இருக்கிறான், அவன் கிருபையாளனாக இருக்கிறான், சகிப்புத்தன்மையோடு இருக்கிறான். அந்த கருணை கிருபை நம்மிடம் இருக்கிறதா? அந்த கருணை கிருபை நம் வாழ்க்கையில் பார்க்க முடிகிறதா? அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு வெறுப்பு என்ற உணர்வு இயற்கையானது. யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு சிந்தனை தோன்றும். யாரை பார்த்தாலும் அவருடைய தவறுதான் உன் கண் முன்னால் வந்து நிற்கும். எப்படிப்பட்ட தவறிழைக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட அவனிடம் நான் எப்படி உன்னிடம் கருணையோடு நடந்து கொள்கிறேனோ அதே கருணையை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் உன்னிடம் எப்படி அழகாக நடந்து கொள்கிறேன், நீ எவ்வளவு வெறுப்பை உமிழ்ந்தாலும் நான் கருணை தான் மறுபடி தருகிறேன், என்னுடைய அன்பை தான் உனக்கு மறுபடியும் செலுத்துகிறேன். அதனால் நீ எனக்கு மறுபடியும் அன்பை செலுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது அல்லாஹ்வின் மீதான அன்பு மட்டும் அல்ல. அல்லாஹ்வின் மீதான அன்பு என்பது என்ன? அவன் அடியார்கள் அத்தனை பேரின் மீதும் அன்பு கொள்ள வேண்டும். அப்படி ஒரு விசாலமான உள்ளம் நமக்கு தேவை. உள்ளம் விசாலம் அடைவதற்கு அல்லாஹ்வின் குணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த உள்ள விசாலம் யாருக்கு ஏற்படுகிறதோ
அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் ஒரு மகிழ்ச்சியற்ற நிலைக்கு அவர் போக மாட்டார். சோகமான நிலை இருக்காது, டென்ஷனான நிலை இருக்காது, ஒரு விரக்தி நிலையை அவர் அடைந்து விடவே மாட்டார். ஏன்னா எல்லார் மேலேயும் அவர் அன்பு செலுத்துகிறார். நல்லவரை பார்க்கிறார், அன்பு செலுத்துகிறார். தீயவரை பார்க்கிறார், அன்பு செலுத்துகிறார். இவர் மோசமான காரியம் செய்யக்கூடியவன், அவன் மீதும் அன்பு செலுத்துகிறார். நல்ல வார்த்தை பேசுகிறார், அவன் மீதும் அன்பு செலுத்துகிறார். கெட்ட வார்த்தைகளை எப்பொழுதுமே தன் நாவில் உதித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அவரின் மீதும் அன்பு செலுத்துகிறார். உலகத்தில் எல்லா மக்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ அவர் விசாலமான உள்ளத்தை பெறுகிறார். இருக்கக்கூடிய 100 பேரை நான் இங்கிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒவ்வொருடமும் ஒவ்வொரு குறை தெரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவருடைய தவறுகள் என் கண்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால், அங்கே அன்பு இல்லை என்று அர்த்தம். அவரிடம் தவறு தெரிகிறது, இருந்தாலும் இவர் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்திருக்கார், இவரிடம் இந்த நன்மை இருக்கிறது, இவரிடம் இந்த நல்லது இருக்கிறது, அவர் இப்படி ஒரு அற்புதமான காரியத்தை செய்ததை நாம் பார்த்தோமே என்ற அந்த தவறு உணரக்கூடிய அந்த குணம் நல்லதை பார்க்கக்கூடிய கண்ணாக மாறிவிட்டால் அந்த கண் புனிதமாகிறது. அந்த உள்ளத்தில் அன்பு இருக்கிறது என்பதற்கு அது அடையாளமாக மாறுகிறது. இந்த குணம் நம்மள்கிட்ட இருக்கா? நாம் இந்த குணத்தோடு பிறரை அணுகுகிறோமா? ஒரு 99 நன்மை செய்தாலும் ஒரே ஒரு தவறு அவர் செய்திருந்தாலோ அல்லது யாராவது அவரை பற்றி நம்மிடம் சொல்லியிருந்தாலோ பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கும். நிறைய இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறரை அணுகக்கூடிய விதத்தில் ஒன்று என்னன்னு சொன்னா, பிறரிடம் அவரிடம் நாம பழகிருக்கவே மாட்டோம். இன்னார் ஒருவர் சொல்லியிருப்பார், நான் அவர் கூட 5 வருஷமா பழகிறேன், அவர் சரியான ஆள் கிடையாது, அவர் எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருப்பாரு, அவர் ரொம்ப ஜாக்கிரதையா பழகுங்க, உஷாராக பழகுங்க என்று சொல்வார்கள். அது ஒரு மனிதர்களை ஒரு உஷார்படுத்தக்கூடிய சில தவறான காரியம் செய்பவர்கள் அல்லது ஒரு சில நபர்களுக்கு அந்த காரியம் செய்வது பிடிக்காது, அதனால் நீங்கள் செய்யாமல் இருங்கள் என்று உஷார்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்ற விதத்தில் தான் அடுத்தவர் நம்மிடம் நடந்து கொள்வார். நாம் எப்படி ஒருவரோடு உறவாடுகிறோம் என்ற விதத்தில் தான் அடுத்தவர் நம்மோடு உறவாடுவார். அவர் எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டே பேசியிருப்பார், அதனால் அவரிடம் அவர் எப்படி நடந்து கொள்ளலாம். ஆனால் நாம் அன்பாக பேசும் பொழுது அவர் நம்மிடம் அன்பாக நடப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு காட்டரபி வருகிறார். எப்பொழுதுமே அராபி கிராமப்புறங்கள் ஓரங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு நாகரிகம் தெரியாது, பண்பாடு தெரியாது. நபி அவர்களை சஹாபாக்கள் நெருக்கமாக இருந்து எப்படி மதிக்கிறார்களோ அப்படி மதிக்கணும்ன்ற அந்த ஒரு பண்பு அவருக்கு இருக்காது, தெரியாது. ஒருமுறை அவர் வந்தார், வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கொலை சம்பந்தமான ஒரு நபர் அவருடைய குடும்பத்தில் அவருடைய கூட்டத்தில் ஒருவரை கொலை செய்து விட்டார், அதற்கு ஈட்டு தொகை கேட்டு வருகிறார். இப்படி உங்கள் இருக்கக்கூடிய ஒருவர் எங்களுடைய இந்த நபரை கொலை செய்து விட்டார், அதற்காக ஈட்டு தொகை தர வேண்டும். இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன? ஒரு மனிதர் ஒருவரை கொலை செய்து விட்டால் அதற்கு பகரமாக அந்த யார் கொலை செய்தாரோ அவரை கொலை செய்யலாம், அல்லது அவருடைய வீட்டிலிருந்து இன்னொருவரை அவர் கொலை செய்து கொள்ளலாம். கொலை செய்து கொள்வதுதான் மார்க்க சட்டப்படி தண்டனை நிறைவேற்றுவது. 2 பேர் சண்டை போட்டார்கள், 2 பேரும் இறந்து விட்டார்கள், இவர்தான் அங்கே போய் சண்டை போட்டார். யார் முதலில் போய் சண்டையிட்டார்களோ, யாருடைய குடும்பத்தில் நஷ்டம் ஏற்பட்டதோ அவருக்கு பகரமாக எதிராளி குடும்பத்திலிருந்து ஒன்று அவரை கத்ல் செய்து விடலாம் அல்லது அதற்கு ஈட்டு தொகை பெற்றுக் கொள்ளலாம். சமீபத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு பெண், கேரளாவை சார்ந்த ஒரு பெண், நிவேதா என்று நினைக்கிறேன், நம்முடைய இந்தியாவினுடைய கிராண்ட் முஃப்தி அவர்கள் ஏமன் நாட்டில் அந்த பெண்ணுக்கு ஏற்பட இருந்த ஒரு ஷரியத் சட்ட திட்டம் அங்கே செல்லுபடியாக இருந்தது. அங்கே ஒரு நபரை, பல்வேறு வகையான கதைகள் அதை பற்றி சொல்லப்படுகின்ற சம்பவங்கள். ஆக ஒரு நபரோடு இவர் தொழிலில் இருந்தார். அந்த தொழில் ரீதியாக இருக்கும் பொழுது ஒரு சில முன்பின் கருத்து வேறுபாடுகள் காரணமாக அந்த பெண் இவரை கொலை செய்து விட்டார். இதற்கு இப்பொழுது மார்க்க சட்டப்படி ஏமன் அரசாங்கம் என்ன செய்தது? இவருக்கு அதற்கு பகரமாக பிணையாக இந்த பெண்ணை என்ன செய்ய வேண்டும்? தூக்கிலிட வேண்டும் என்று சொன்னது. ஆனால் நம்முடைய
இந்தியாவினுடைய கிராண்ட் முஃப்தி ஏபி அபூபக்கர் முஸ்லியார் ஹசரத் கிப்லா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முஃப்தியிடம் பேசி அதை கொஞ்சம் தள்ளி வைக்க சொன்னார்கள். அதற்கு பகரமாக நாங்கள் நஷ்டஈடு தொகை ஏற்பாடு செய்கிறோம். கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேலாக அந்த குடும்பத்தார் நஷ்டஈடை அவர்கள் கேட்டிருந்தார்கள். அது சம்பந்தமான பேச்சுகள் போய்கொண்டிருக்கின்றன. ஒரு சமீபமாக 3-4 நாட்களாக கிராண்ட் முஃப்தி ஹதரத் பெருந்தகை அவர்கள் உலகெங்கும் ஒரு ட்ரெண்டாகி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய ஊரில் வாழக்கூடிய ஒரு மாற்று மத பெண்மணியினுடைய ஒரு தண்டனையை இந்த அரசாங்கமே கைவிரித்து விட்ட ஒரு பெண்ணை, அரசாங்கத்தினுடைய உயர் வக்கீல் எவ்வளவு போராடி அட்வொகேட் கைவிரித்து விட்டார். இதுக்கு மேல எங்களால முடியல. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தந்தையாக இந்த இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய உலகத்தின் எல்லா அறிஞர் பெருமக்களுடைய செல்வாக்கையும் அந்தஸ்தையும் அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய கிராண்ட் முஃப்தி ஹதரத் பெருந்தகை அவர்கள் பேசி அதை நிறுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது அதற்கு ஈட்டு தொகை தருவதற்காக அங்கே பேச்சுவார்த்தைகள் நடப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதருக்கு பகரம் வாங்குவதற்கு பதிலாக அதற்கு பதிலாக ஈட்டு தொகை கொடுப்பது என்பது மார்க்கத்தினுடைய சட்டம், ஷரியத்துடைய சட்டம். அப்படி அவர் ஈட்டு தொகை கேட்டு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஈட்டு தொகை கொடுத்து விட்டார்கள். கொடுத்துவிட்டு கேட்டார்கள், அஹ்ஸன்து இலைக், என்னப்பா நீ நினைச்ச மாதிரி கரெக்டா கொடுத்திருக்கிறனா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிராமவாசி என்ன சிந்தனையில் இருந்தார் என்று தெரியவில்லை. மா அஹ்ஸன்த வலா அஜ்மல்த, என்னத்தை பெருசா செஞ்சிட்டீங்க, நீங்க ஒழுங்காவே கொடுக்கவே இல்லை என்று சொல்லிவிட்ட உடன் கூட இருந்த அத்தனை சஹாபாக்களும் கொதித்து விட்டார்கள். எப்படிப்பட்ட எங்கள் உயிருக்கு உயிரான கண்மணி நாயகத்தை பார்த்து என்ன வார்த்தை நீங்கள் சொல்லிவிட்டாய் என்று எல்லாருமே அவரை அடிப்பதற்கும் அவரை எதிர்ப்பதற்கும் எழும் பொழுது பெருமானார் அமைதிப்படுத்தி விட்டு அவர்கள் எல்லாம் அமர வைத்து விட்டு அவர் ஏதோ ஒரு சிந்தனையில் சொல்லி இருப்பார், நான் போய் கேட்டு விட்டு வருகிறேன் என்று அவர்களே போகிறார்கள். போய் அந்த அராபிடம் உட்கார்ந்து சொல்கிறார்கள், எப்பா உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்து விட்டேன், ஆனா நீ ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாய், இது உனக்கு போதுமாக இருக்கிறதா இல்லையா என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாக நீங்கள் எனக்கு அழகானதை செய்து விட்டீர்கள், நீங்க என்ன கொடுத்தீங்களோ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு விட்டேன், அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்று அங்க சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஏன்ட்ட சொன்னா பத்தாது, ஏனென்றால் உன் மீது என்னுடைய தோழர்கள் அத்தனை பேரும் கோபத்தில் இருக்கிறார்கள், இப்படி ஒரு வார்த்தை சபையில் வைத்து சொல்லிவிட்டீர் என்று. அதனால அவர்களுடைய உள்ளத்தையும் நான் அமைதிப்படுத்த வேண்டுமா இல்லையா, நாளை அவர்கள் உங்களை பார்த்தாலும் அன்பான பார்வை பார்க்க வேண்டுமா இல்லையா, அதனால் நீங்க என் கூட வாங்க, வந்து தோழர்களுக்கு மத்தியில் இங்க சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஆராபியும் வருகிறார். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபையில் தோழர்களிடம் சொல்கிறார். நபி அவர்கள் மறுபடியும் கேட்கிறார்கள், உங்களுக்கு நான் கொடுத்த அந்த விஷயத்தில் நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா, நான் சரியாக செய்தேனா, நீங்கள் பொருந்தி கொள்ளும்படி செய்தேனா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் மிகச் சரியாக செய்து விட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்திற்கு அவர்கள் என்னவும் செய்திருக்கலாம், ஆனால் அங்கே அவருடைய வீடு தேடி போய் சபையை நிறுத்திவிட்டு தோழர்கள் புடைசூழ பேசிக் கொண்டிருந்த அந்த மஜ்லிஸை அப்படி உட்கார வைத்து விட்டு அவர்களே எழுந்து போய் அந்த அரபியை பார்த்து அந்த தோழரை பார்த்து அவரிடத்தில் அவர் செய்த தவறை உணர்த்தி மறுபடியும் கொண்டு வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் நல்ல வார்த்தை சொல்ல வைத்து தான் அன்பு செலுத்தியதோடு மட்டுமல்ல, சஹாபாக்களும் அவரை நல்ல முறையில் நல்ல கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்ற உணர்வை எங்கே ஏற்படுத்தினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதருக்கும் எனக்கும் உள்ளான உதாரணம் என்ன தெரியுமா, கநாகத்தின் ஷரதத், ஒரு ஒட்டகம் இருக்கிறது, அது அந்த ஒட்டகம் மேய்ப்பவனை, சாஹிபுன் நாகத், ஒட்டகம் மேய்க்கக்கூடியவனை அது கொஞ்சம் துன்புறுத்தி விட்டது, ஏதோ ஒரு விஷயத்தில் அது மாறு செய்து விட்டது, மக்கள் எல்லாம் கொதித்தெழுகிறார்கள், எப்படி நீ இந்த உன்னுடைய எஜமானுக்கு இப்படி செய்யற என்று அந்த ஒட்டகத்தை நோவினைப்படுத்த வருகிறார்கள். அந்த ஒட்டகம் ஓடிவிட்டது. இப்ப அவர் சொல்றார், ஒட்டகத்தை மேய்ப்பவர், நீங்கள் அமைதியாக இருங்கள், அதன் மீது அதிகம் பிரியம் கொண்டவன் நான் தான்,
அந்த ஒட்டகத்தை பற்றி அதிகம் தெரிந்தவனும் நான் தான், எனவே நான் போய் அதை சரி செய்கிறேன் என்று போகிறார். போய் ஒரு வெட்ட வெளிக்கு போய்விட்டு அதை கூப்பிட்டு வந்து அதனுடைய மூக்கணாங்கயிறை பிடித்து வா என்றவுடன் வந்து விட்டது, உட்கார் என்றவுடன் உட்கார்ந்து விட்டது. அதை மரத்தில் கட்டி நான் அதை அமர வைத்து விட்டேன், அதுவும் அதற்கு முழுமையாக பணிந்து விட்டது. இது போலத்தான் மனிதர்கள், எனக்கு கீழே இருக்கக்கூடிய தோழர்கள் மீது நான் அதிகம் பிரியம் வைத்திருப்பவன், அவர்களுடைய உள்ளத்தை அதிகமாக நான் அறிந்தவனாக இருக்கிறேன். அதனால் இப்பொழுது அவர் வந்தார், அவர் உங்கள் முன்னால் நல்ல வார்த்தை சொன்னார், இதை விட்டு விடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய நேரத்தில், ஒரு மனிதரை புரியக்கூடிய நேரத்தில் கண்ணுக்கெதிரே தவறு செய்கிறார், கண்ணுக்கெதிரே அவர் தப்பான வார்த்தைகளை சொல்கிறார், நூற்றுக்கணக்கான தன்னை மதிக்கும் மனிதர்கள் முன்னால் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அன்பையே அவர்கள் கடைபிடித்தார்கள். தங்களுடைய அன்பு செலுத்துதலை அங்கேயும் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. இப்படித்தான் அல்லாஹும் நம் மீது ரஹ்மானாக ரஹீமாக இருக்கிறார். என் அடியார்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அவர்கள் ஒரு நாள் என்னிடத்தில் மன்றாடி மன்னிப்பு தேடினால் நான் மன்னித்து விடுவேன். இதே தன்மையை அடியார்களை உங்களுக்குள்ளேயும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியிலே மன்னிக்கும் தன்மை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எதையுமே நீங்கள் மென்மையாக அதை கையாளுவதற்கு நீங்கள் முனையுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க. அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே மென்மையாளனாக இருக்கிறான், அவன் மென்மைத்தன்மை விரும்புகிறான். தன் அடியார்கள் விஷயத்தில் ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்மார்ட் ஹேண்டிலிங் யார் என்று சொன்னால் அது அல்லாஹ் தான். அதை போல அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலே எப்படி நற்குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாயிஃபுடைய நேரத்தில் கல்லை எறிந்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், வந்து சொல்கிறார்கள், 2 மலையை நான் நசுக்கி விடட்டுமா? வேண்டாம், இவர்களுடைய சந்ததிகள் நாளை ஈமானை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா, அதனால் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். மலக்குகளுக்கு மனிதர்களை பற்றி தெரியாது, மனிதர்கள் எண்ணினத்தவர்கள், அவர்களுடைய சிந்தனை என்ன, செயல்பாடு என்ன, எல்லாம் எனக்கு தெரியும், அவர்களை அழித்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். நியாயம் இருக்கிறது. தௌஸ் என்ற கூட்டத்தை சேர்ந்த துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய கூட்டத்தாரிடம் போய் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள், இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள். அவர் ரொம்ப காலம் இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்தார். ஆனால் அந்த மக்கள் எதையும் செவிசாய்த்து கேட்பதற்கு தயாராக இல்லை. வந்தார்கள் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கூட்டத்தார்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, அவர்கள் திருந்துவதை போல் தெரியவில்லை, அவர்கள் அழிந்து போவதற்கு துஆ செய்யுங்கள் என்று அந்த கூட்டத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்படியா, சரி நான் துஆ செய்கிறேன் என்று கை தூக்கினார்கள். கை தூக்கி 3 முறை சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹதி தௌசா, அல்லாஹும்ம ஹதி தௌசா, அல்லாஹும்ம ஹதி தௌசா. யா அல்லாஹ், தௌஸ் கூட்டத்தாருக்கு நேர்வழியை கொடு, நேர்வழியை கொடு, நேர்வழியை கொடு என்று 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். எந்த கட்டத்திலும் அவர்கள் நாவிலிருந்து தவறான வார்த்தைகளோ வீணான வார்த்தைகளோ அவர்களை சபிக்கக்கூடிய வார்த்தைகளோ ஏற்படவில்லை. ஒரு மனிதர் நம்முடைய சொல்லை கேட்கவில்லை என்று சொன்னால் நாம் உடனே அதற்கு சாபம் விட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நாம் சொல்லு பேச்சை கேட்காம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறார், அதனால் அவர் மோசமானவர், நான் சொல்வதை ஏன் அவர் செய்யவில்லை, என்னுடைய கருத்தை அவன் ஏன் ஏற்கவில்லை, என்னுடைய சொல்லை அவன் ஏன் செவிசாய்க்கவில்லை என்று அடுத்தவர்களை நாம் பழிப்பதோ, அடுத்தவர்களை நாம் தூற்றுவதோ, அடுத்தவர்கள் மீது நாம் சேற்றை வாரி இறைப்பதோ தவறானது. எத்தனையோ இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கொடூரமான காரியத்தை செய்தவர்கள், மூர்க்கத்தனமான வேலைகள் ஈடுபட்டவர்கள். 70 ஹிஃப்து செய்த குர்ஆனை மனனம் செய்த சஹாபாக்களை ஒரு கூட்டத்தார்கள் நயவஞ்சகமாக கூட்டிக் கொண்டு போய், நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் நபியே, அதனால் உங்களுடைய தோழர்கள் 70 பேரை அனுப்பி வையுங்கள், அவர்கள் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்வார்கள்,
அதற்கு அப்புறம் எங்களுடைய குடும்பமே, எங்களுடைய கூட்டத்தார்களே ஈமானை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நயவஞ்சகமாக 70 ஹாஃபில்களை கூட்டி சென்றது ஒரு கூட்டம். போய் கொஞ்சம் தூரம் தாண்டியவுடன் அந்த 70 ஹாஃபில்களையும் கொலை செய்து விட்டார்கள், கத்தல் செய்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நயவஞ்சகர்களை, கொடூரர்களை, அரக்கர்களை பழித்து எதிராக துவா செய்து ஒவ்வொரு நாள் சுபுஹ் தொழுகையிலும் பல நாட்கள் அவர்களுக்காக குன்னூத்திலே பத்துவா செய்தார்கள், எதிராக துவா செய்தார்கள். இது ஒரு புறம். கொடூரர்கள், அரக்கர்கள், யகூதி நசாராக்கள் போன்ற நாசகர வேலை செய்பவர்களுக்கு எதிராக நாம் சாபம் விடுவதும், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதும் இது பெருமானார் காட்டி தந்த வழிமுறை. ஆனால் சாதாரணமான ஒன்றுமே இல்லாத வார்த்தைகளுக்காக, ஒன்றுமில்லாத விஷயங்களுக்காக நமக்கு மத்தியிலே தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பது, கெட்ட வார்த்தைகளை பிரயோகிப்பது, அவனுக்கு ஏதாவது ஒரு மோசமான நிலை ஏற்பட்டு விட்டால் எனக்கு அப்பவே தெரியும், நான் எத்தனை தடவை சொன்ன கேட்டான், அவன் இப்ப நல்ல படட்டும், இப்ப நல்ல அவனுக்கு தேவை, அவன் நல்ல பட்டாதான் அவனுக்கு புத்தி வரும். இது போன்ற வார்த்தைகளை நாம் சொல்லிவிடாமல் அவர்களுடைய நலவுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய இது போன்ற வார்த்தைகள். நான் என்ன ஆயிடுச்சு, ஒரு தெருவுல 10 பேர் 10 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் பிடிக்கவில்லை, இவர் அவரை திட்டுகிறார், அவர் இவரை திட்டுகிறார், அந்த 10 வீடும் முசீபத்தாகத்தான் இருக்கும். 10 வீட்டில் முசீபத் வந்த பிறகு இவர் வீட்டுல மட்டும் நல்லவா வாழ முடியும்? ஒரு முஹல்லாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் ஒரு அன்பில்லாத நிலை, பகைமையோடு பார்த்துக் கொள்வது, மனதில் வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு பேசிக் கொள்வது, அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு எதிராக பேசுவது, இது எந்த வீட்டில் எதிர்ப்பை விதைக்கும்? இதனால் யார் வீடு பாதிக்கப்படும்? சுற்றி இருக்கக்கூடிய 9 வீடு தீப்பற்றினால் நம்மிட வீண்டும் சேர்த்துதான் பற்ற போகிறது என்று அர்த்தம். எனவே நாம் அன்பை விதைக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பிறருக்கு தர வேண்டும். குறிப்பாக பிரார்த்தனைகளை நாம் முஸ்லிம்களுக்கு அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய தன்மைகளை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணங்களை சொல்கிறேன். அல்லாஹ் அலீம், சகிப்புத்தன்மையுடையவன். அந்த தன்மை நம்மிடம் வந்தால் நாம் மனிதர்கள் என்ற அந்தஸ்தை தாண்டி மலக்குகளுடைய அந்தஸ்தை நாம் அடைந்து விடுவோம், இறை நெருக்கத்தை நாம் பெற்று விடுவோம். அல்லாஹ் கஃபூர், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாமும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தால் யாரை பார்த்தாலும் மன்னிப்பது, என்ன செய்தாலும் மன்னிப்பது, எவ்வளவு பெரிய தவறு செய்தவர்களையும் மன்னிக்கும் தன்மை ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் அவனை போன்ற சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. எவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. மன்னிக்கும் நேரம் எல்லாம் அவர் என்ன செய்கிறான்? ஒரு மனிதன் 10 செங்கலை தலையில் வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டே இருந்தால் தலை பாரமாகத்தான் இருக்கும், கழுத்து சுளுக்கு பிடிக்கலாம், எலும்புகள் உடைந்து போகலாம், நரம்புகள் சிதைந்து போகலாம், எதுவும் நடக்கலாம். அதே போலத்தான் 10 பேரை பற்றிய வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டே ஒரு மனிதன் சுற்றி சுற்றி வந்தால் அதனால் பாதிக்கப்படுவது அந்த 10 நபர்கள் அல்ல, உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய இவர்தான். எனவே மன்னிக்கும் தன்மை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், யாரை எந்த தவறை செய்தாலும் அவரை மன்னிக்கும் தன்மை வந்துவிட்டால் நம்முடைய உள்ளம் ரிலாக்ஸ் ஆகிவிடும். விசாலமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிடுவோம். பிறரோடு நாம் எப்படி நடக்கிறோமோ அப்படி அல்லாஹ் நம்மோடு நடக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் இருக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் கருணையாக நடங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடியவன் உங்களிடம் கருணை காட்டுவான். எனவே நாம் நம்முடைய குணங்களை ரப்பின் குணமாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சி தான் ஒவ்வொரு நாள் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நாம் மனனம் செய்ய வேண்டும், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து புரிந்து என்ன செய்வது? அதே நாம் அடுத்தவர்களுக்கும் அந்த குணத்தை வெளியாக்க வேண்டும். அல்லாஹுடைய அந்த தன்மைகளை ரிஃப்ளெக்ட் செய்ய வேண்டும், அதை பிறருக்கு நாம் வெளிக்காட்ட வேண்டும். அதுதான் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. யார் அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனனம் செய்து விட்டார்களோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் அந்த தன்மைகளை தன்னில் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி கொண்டு அந்த பண்புகளை மக்களுக்கு வெளியாக்கும் பொழுது அவர் தானாக சொர்க்கவாதியாக மாறிவிடுகிறார். எனவே ரப் எப்படி நம்மோடு அழகான முறையில் நடந்து கொள்கிறானோ, கருணையை தருகிறானோ, பிறருக்கு நாம் அன்பை, கருணையை தர வேண்டும். பிறரிடமிருந்து வரக்கூடிய தொல்லைகளில் சகிப்புத்தன்மை நமக்கு வேண்டும்.
பிறருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக மாற வேண்டும். பிறருடைய தவறுகளை மன்னித்து பழகக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு வர வேண்டும். விசாலமாக எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தரக்கூடிய அந்த அற்புதமான பண்பு நம்மிடம் வர வேண்டும். எனவே அல்லாஹ் நம்மோடு அழகாக உறவாடுவதை போல் நடப்பதை போல் நாமும் நம்மோடு வாழக்கூடிய சகோதர முஸ்லிம்களுக்கு அந்த அழகிய நற்பண்புகளை தந்து வாழ்வோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இத்தகைய நற்பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ